வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18th மற்றும் 19th பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். முண்டா மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். வீரகாசை மற்றும் டோலு குனிதா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஒப்பனா மற்றும் திடம்பு நிறுத்தம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. தேர்தலி மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, துமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி மற்றும் ரபா. சியனா ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கருக்கு 2014ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பசவனாவை பக்தி பந்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசவனா வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், துணை ஜனாதிபதி பதவி மற்றும் முன்னுரை, இந்த விஷயங்களை நாம அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1901ஆம் ஆண்டு கல்கத்தால டின்ஷா ஈவாச்சா தலைமையில நடந்துச்சு. மதுசூதனன் ரே ஹிந்து தேச பக்தர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கால் சுபாய் மகாராஷ்டிராவின் மிக உயர்ந்த சிகரம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த திட்டத்துல நாம பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தினோம். பண மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு நடைமுறைய சரத்து 198ல சொல்லியிருக்காங்க. என்பி பிள்ளை இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர். பாப்னா கிளர்ச்சி 1870ல ஈஷான் சந்திரராய் தலைமையில நடந்துச்சு. எஸ்பிஐ கேப்ஸின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? வீரேந்திர பன்சால். விசிஷ்ட சேவா பதக்கம் பெற்றவர் யார்? வரீந்தர் சிங். கடல் எண்ணெய் கசிவுக்கு பிறகு எந்த நாடு தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறது? ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ. உலக அரசு உச்சி மாநாடு 2024 எந்த நகரம் நடைபெற்றது? துபாய். பிரதம மந்திரி சூர்யா கர் முஃப்ட் பிஜிலி யோஜனாவுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது? 75,000 கோடி. இந்தோனேஷியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பிரபோவோ சுபியாண்டோ. டேனியல் லொபோவோ ஈக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவேக்க நாட்டுடைய பிரதமர். கிரிட் வில்டர்ஸ் டச். ஆண்ட்ரி ரஜோலினிய மடகாஸ்கர். டொனால்ட் டஸ்க் போலாந்து. ஃபெலிக்ஸ் சிஷிகேடி காங்கோ. ஷெரிங் டோப்கே பூட்டான். அஹ்மத் அவாத் பின் முபரக் ஏமன் நாட்டுடைய பிரதமர். ஒல்ஜாஸ் பெக்டினோவ் கஜகஸ்தான் நாட்டுடைய பிரதமர். 2023ஆம் ஆண்டுக்கான 58வது ஞானபீட விருது பெற்றவர் யார்? இந்த வருஷம் இந்த விருது 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒன்னு குல்சார், இன்னொன்னு ஒரு சமஸ்கிருத எழுத்தாளர் மற்றும் அறிஞர் ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா. சோ இவங்க 2 பேருமே இந்த ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. முதல் முறையா ஞானபீட விருது 1965ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டேனியல் எஸ் பீல்மன் கணிதத்திற்கான திருப்புமுனை பரிசு வாங்கியிருக்காங்க. மீனா கந்தசாமி ஹெர்மன் கொஸ்டன் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆலியா பட் பிரியதர்ஷினி அகாடமியின் ஸ்மிதா பாட்டீல் நினைவு விருது வாங்கியிருக்காங்க. சுயலா பிரேவர்மன் ராணி டு எலிசபெத் பெண் விருது வாங்கியிருக்காங்க. அரிஃபா கானும் ஷெர்வானி மற்றும் அஜித் அஞ்சும் குல்தீப் நாயர் பத்திரிகரிதா சம்மன் விருது வாங்கியிருக்காங்க. 2024 இந்தியாவின் மிகவும் வரவேற்கத்தக்க பிராந்தியமாக எது முன்னிலை வகிக்கிறது? ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலேயே வரவேற்கத்தக்க மாநிலத்துல முன்னிலை வைக்கிறது, அதாவது முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது. இந்த குறியீடை வெளியிட்டது Booking.com சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஏஜென்சி நிறுவனம் தான் இந்த குறியீடை வெளியிட்டு இருக்காங்க. சோ Booking.com எப்படி இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் முதலிடத்தை பிடிச்சது அப்படின்னு அறிவிச்சாங்கன்னு கேட்டா, வாடிக்கையாளர் மதிப்புரைகள், அதாவது கஸ்டமர் ரிவ்யூஸ் மற்றும் விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த 2 அடிப்படையிலுமே ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி Booking.com அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பட்டியல சிறந்த நகரம் இடம் பிடிச்சிருக்கு. சிறந்த நகரமா மராரிகுளம் கேரளா இடம் பிடிச்சிருக்கு. 2023 இந்தியாவுடைய முன்னணி மின்னணு ஏற்றுமதியாளர் தமிழ்நாடு. 2023ஆம் ஆண்டின் குறைத்திருக்கும் அட்டவணையில் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான புற்றுநோய்கள் இருக்கக்கூடிய இடமாகவும் உத்தரப்பிரதேசம் இடம் பிடிச்சிருக்கு. ஊட்டச்சத்து விழிப்புணர்வு குறியீடுல பஞ்சாப் மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. NCRBயின் அறிக்கையின்படி இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் கொல்கத்தா. இந்தியாவில் 2023 வாழ தகுதியான நகரம் மற்றும் உணவு கலப்பட வழக்குகளில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஹைதராபாத்.
எந்த நாள் சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 25 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். சித்திப்பேட்டையில் கொமுரவள்ளி ரயில் நிலையம் அடிக்கல் நாட்டியது யார்? இந்த ரயில் நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டினது கிஷான் ரெட்டி. இந்த சித்திப்பேட்டை அப்படிங்கிற இடம் தெலுங்கானா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. அங்க ரொம்பவே பிரபலமான கொமுரவள்ளி அப்படிங்கிற கோயில் இருக்கு. அந்த கோயிலை பிரபலப்படுத்தணும், அதுக்காக வேண்டி ஒரு ரயில் நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க கிஷான் ரெட்டி. ஜிதேந்திர சிங் இந்தியாவின் முதல் உப்புநீர் விளக்கு ரோஷினி CSIR பிரிமா அப்படிங்கிற டிராக்டர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அனுராக் சிங் தாக்கூர் இவ உற்சவா இந்தியா 2024. நித்யானந்த் ராய் மேகாலயாவுல டவுக்கி டு தாமாபில்க்கு தரை துறைமுகத்தை திறந்து வச்சிருக்காங்க. சக்தி காந்த தாஸ் நிதி சேர்த்தல் டேஷ்போர்ட் அந்தர திருஷ்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அமித்ஷா ஸ்ரீநகர்ல பலிதன் சம்பத்தை திறந்து வச்சிருக்காங்க. சர்பனந்தா சோனோவால் ஒடிசால ஆயுஷ் திக்ஷா அப்படிங்கிற மையத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்தியாவின் மூத்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் காலமானார். அவர் யார்? தத்தஜி ராவோ கேக்வாட். இந்த தட்டஜி ராவோ கேக்வாட் தான் இந்தியாவுடைய மூத்த, அதாவது சீனியர் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர். ரீசெண்டா அவருடைய 95வது வயசுல இறந்து போயிட்டார். எலன் ஆஷ் உலகின் மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர், இறந்துட்டாங்க. சூரஜித் சென்குப்தா கால்பந்து வீரர். ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர், இறந்துட்டாங்க. பாரி சின்க்ளர் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர். பிரிஜிஷா குத்துச்சண்டை. ஜோ சாலமன் கிரிக்கெட் வீரர். கெல்வின் குப்டும் தடகள வீரர், இறந்துட்டாங்க.